ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். பிள்ளையே, உன் கண்களில் ஒரு கேள்வி தெரிகிறது. உன் உள்ளம் கேட்கிற சத்தம் எனக்கு கேட்கிறது. பாபா, என் ஆசை எப்போ நிறைவேறும்? நீ எத்தனை நாட்களாக காத்திருக்கிறாய்? நீ தினமும் பிரார்த்தனை செய்கிறாய், கண்ணீர் விட்டிருக்கிறாய். உனக்காக நான் இங்கு வந்து நிற்கிறேன். இன்று உனக்கு ஒரு ரகசியம் சொல்ல வந்திருக்கிறேன். அந்த ரகசியம் உன் வாழ்க்கை பாதையை ஒளிவிட்டு காட்டும். அந்த ரகசியம் உன் மனசை அமைதியாக்கும். அந்த ரகசியம் உன் ஆசையை நிறைவேற்றும். இந்த வீடியோவை ஃபுல்லா கவனி. உனக்காக தான் நான் ஒரு ரகசியத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இல்லையே, நம்பிக்கையில்லாத ஆசை வேறற்ற மரம் மாதிரி. நீ பஸ் ஏறும்போது ஓட்டுநர் மேல் நம்பிக்கை வைக்கிறார். அவர் என்னை இலக்குக்கு அழைத்து கொண்டு போய் விடுவார் என்று நம்பி பயணம் செய்கிறார். அதே மாதிரி உன் வாழ்க்கையின் பஸ் ஓட்டுநர் நான் தான். நீ என்னை நம்பினால் உன் இலக்கு நிச்சயம் அடையப்படும். ஆனால் சந்தேகம் வைத்தால் பஸ்ஸில் இருந்து இறங்கி விடுவாய். பிள்ளையே, சந்தேகத்தை விட்டுவிடு. நம்பிக்கை வை, பாபா பார்த்து கொள்கிறார் என்று நினை. இது நிச்சயம் நடக்கும் என்று மனதில் பதியவை. அப்போ நீ நினைப்பதற்கு முன்பே ஆசை நிறைவேறும். கண்டிப்பாக நீ பஸ்ஸில் இருந்து இறங்கும் போது நீ ஃபீல் பண்ணுவாய், ஐயோ நம்ம போக முடியலையேன்னு. அதே மாதிரி உன் வாழ்க்கையின் பாதை இடத்தில் நிற்கிறாய். நீ கவலைப்படாதே. என்னை நம்பினால் கண்டிப்பாக அது நடக்கும். பிள்ளையே, ஆசை சுயநலமோடு மட்டும் இருந்தால் அது பலவீனமாக இருக்கும். ஆனா ஆசை அன்போடு சேர்ந்தால் அது வலிமையாக பெறும். நீ விளையாட்டின் வெல்ல ஆசைப்படுகிறாய். அது உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்தையும் மகிழ்ச்சி அடைய செய்கிறது. அந்த ஆசை வலிமையான ஆசை. அன்பில்லாத ஆசை சுருங்கி போகும். அன்போடு ஆசை வானத்தை கவரும். ஏன்னா அன்பு இருக்கிற இடத்தில் நானே இருக்கிறேன். உன் அன்பை ஒருபோதும் நீ கொச்சப்படுத்தாத. உன் அன்பை கண்டிப்பாக புரிந்து கொள். நீ எந்த இடத்தில் அன்பு வைக்கிறாய் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தில் மட்டும் வை. பிள்ளையே, மருத்துவர் உனக்கு மருந்து கொடுக்கிறார். அதை குடித்த உடனே குணமாக ஆகிவிடுவாயா? இல்லை, சில நாட்களா பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். மருந்து உடலில் வேலை செய்யும் வரை காத்திருக்க வேண்டும். அதே மாதிரி ஆசைக்கும் நேரம் தேவை. உன் ஆசை உடனே நிறைவேறவில்லை என்றால் அது நடக்காது என்பதல்ல. அது உனக்காக நல்ல தருணம் வரும் வரை காத்திருக்கு என்பது அர்த்தம். பொறுமையோடு காத்திரு பிள்ளையே. அன்போடு ஆசை அழகான வடிவில் உன் கையில் வந்து சேரும். என்னை நம்பு என் பிள்ளையே. ஒரு மாணவர் தேர்வில் தேர்ச்சி பெற ஆசைப்படுகிறார். ஆனால் படிக்கவே இல்லாமல் பாபா காப்பாற்றுவார் என்று உட்கார்ந்தால் சாத்தியமா? இல்லையே. நான் உனக்கு ஆசீர்வாதம் தருவேன். ஆனால் உன் முயற்சியோடு சேர்ந்தால்தான் அந்த ஆசீர்வாதம் பலிக்கும். ஆசை, செயல், நம்பிக்கை இது இருந்தால் கண்டிப்பாக நிறைவேறும். செயல் இல்லாத ஆசை கனவு மாதிரி. செயல் சேர்ந்த ஆசை நிஜமாகும். கண்டிப்பாக உன் செயல், கடமை, பொறுப்பு எல்லாத்தையும் வைத்து நீ முன்னேற வேண்டும். நீ முயற்சி செய், கண்டிப்பாக பலன் கிடைக்கும். பிள்ளையே, ஆசை நிறைவேற வழிகள், தடைகள் வரும். ஆனால் அதை பார்த்து நீ பயந்துட்டா, ஆசையை விட்டுட்டா அது எப்ப நிறைவேறாது? ஒரு நாள் நிறைவேறும் என்று நீ கண்டிப்பாக காத்து கொண்டேதான் இருப்பாய். நீ ஆசையை விட்டு விடாதே என் பிள்ளையே. ஒரு வீரன் போர்க்களத்தில் ஓடி போனால் வெல்ல முடியுமா? இல்லை. அவன் தைரியமாக நின்றால்தான் வெற்றி பெறுவான். அதே மாதிரி உன் ஆசைகளும் நிறைவேறும். நீ உன் ஆசைகள் நிறைவேற தைரியமாக நின்று முயற்சி செய். நான் உன் பின்னால் இருக்கிறேன் என்று நினை. அப்போ எந்த தடையும் உன்னை வீழ்த்த முடியாது. கண்டிப்பாக உன்னுடன் நான் கண்டிப்பாக இருப்பேன் என் பிள்ளையே. உன் செயல்களில் இருந்து நான் உன் கூடயே இருப்பேன். பிள்ளையே, நீ தினமும் என்னை நோக்கி கேட்கிறாய், என் ஆசை நிறைவேறட்டுமா? இல்ல நிறைவேறாமல் போகுமான்னு.
ஆனா நான் ஏற்கனவே கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்கிறாயா? நீ ஞாபகப்படுத்திக் கொள். உனக்கு நான் என்னென்னமோ செஞ்சிருக்கேன். நீ நன்றி சொல்லியிருக்கிறாயா? காலை எழுந்தவுடனே உன் கண்களைத் திறப்பதற்கு நன்றி சொல். உன் சுவாசம் இன்னும் ஓடிக்கொண்டிருப்பதற்கு நன்றி சொல். உன் கையில் இருக்கும் சிறிய வசதிகளுக்கு நன்றி சொல். நன்றி சொல்லும் மனசுதான் ஆசையை வேகமாக நிறைவேற்றும். ஏன்னா நன்றி உள்ள மனசு என்னை கவரும். நீ நன்றி சொல்ல ஆரம்பி, கண்டிப்பாக தானாக உன்னை வந்து சேரும் எல்லாமே. யாரு உதவி செய்தாலும் முதலில் நன்றி சொல்ல பழகிக்கொள். அப்பொழுது அந்த நன்றி என்னும் வார்த்தையில் நான் உன்னை கவர காத்துக் கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, நான் உன் மனசை படித்து விட்டேன். உன் ஆசை என்ன என்பதை நீ சொல்லாமலே எனக்கு தெரியும். உன் ஆசை நிறைவேறும். உன் கண்ணீரை நான் துடைப்பேன். உன் வாழ்க்கை மகிழ்ச்சி மலரும். நீ செய்ய வேண்டியது நம்பிக்கை வை, அன்போடு ஆசைப்படு, பொறுமையோடு காத்திரு, செயல்படுத்து, தைரியத்தை காட்டு, நன்றி சொல். மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என் பிள்ளையே. இதை மட்டும் நீ மனதில் வைத்து கடைபிடி. பிள்ளையே, உன் ஆசை நிறைவேறாமல் போக முடியாது. ஏன்னா அது உன் மனசில் மட்டும் இல்ல, என் மனசிலும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நான் அதை காத்து வளர்த்து சரியான நேரத்தில் உனக்கு தருவேன். உன் வாழ்க்கை வளமாக மாறும். உன் ஆசை நிச்சயமாக நிறைவேறும் என் பிள்ளையே. கண்டிப்பாக நான் சொல்வதை நீ காது கொடுத்து கேட்கிறாய் என்று நம்பி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ முழுவதுமாக கேட்டிருப்பேன் என்று எனக்கு தெரியும். உன் ரகசியத்தை நீ கெட்டியாக பிடித்துக்கொள் என் பிள்ளையே. இ- இப்போ ரகசியம் உனக்கு தெரிந்து விட்டது. நம்பிக்கை உன் தாலிசு, அன்பு உன் ஆயுதம், பொறுமை உன் வலிமை, செயல் உன் பாதை, தைரியம் உன் கவசம், நன்றி உணர்வு உன் ஆசி. இதையெல்லாம் வாழ்வின் நடைமுறையாக்கு. அப்போ உன் ஆசை மட்டுமல்ல, உன் வாழ்க்கையோ ஆசீர்வாதத்தோடு மலர்ந்து நிறையும். நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன். உன் ஆசை நிறைவேறும் என்று பாபா சொல்ற உறுதியை மனசில் பதிய வை. கண்டிப்பாக நடக்கும். இன்று உன் ரகசியத்தை நீ கேட்டிருப்பாய். ஒரு நிமிடம் கண்களை மூடி பாபாவுக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம பாபாவுக்கு கும்புறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதை நினைத்து பாருங்க. உங்களுக்கு அது முன்னேற்றமாக இருந்தா கண்களை மூடி ஒரு நிமிடம் பாபாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த பதிவை முடித்து கொள்ளுவோம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். உங்களுக்கு பாபாவை எவ்வளவு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.